அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்தது போதும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரை எந்தெந்த அமைப்புகள் எந்தெந்த கிரகநிலைகளின் செயல்பாடுகள் மிக சிறப்பாக மாற்றிக் கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க. 5ஆம் தேதியிலிருந்து வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகக்கூடிய புதன் அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான புதன் அஷ்டமத்தில் வலம் வருவதை காட்டிலும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் வலம் பெறுவதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக அவர் சனியுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் அவருடன் இணைவது மிக சிறப்பாக தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய அற்புதமான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் உணர்ச்சி வசப்படுதலை குறைத்து அவமானத்தை எதிர்கொண்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் திருப்பி கொடுக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான புதன் அள்ளி கொடுக்கிறாருங்க. மிக சிறப்பான துல்லியமான அறிவாற்றல் என்பது மிக பெரிய அளவிலான சங்கடங்களை கூட விலகி இந்த தருணத்தில் உறுதியாக மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று விரயத்தில் பலம் பெறுகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி 4ஆம் தேதியும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 11ஆம் தேதியும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்த போகிறார். எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவை உறுதியாக விலகும். சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். மிக பெரிய அளவில் இருந்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக குரு அள்ளி கொடுக்கிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இல்லத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் குடும்ப உறவுகளுக்கிடையே ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியுடன் மிக வலுவாக சனியும் இணைந்து 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனி 9இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உறுதியாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். வெளியில் சொல்ல முடியாத உத்தியோக ரீதியான அவமானங்கள்ல மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சனி மற்றும் அவருடன் இணையக்கூடிய ராசியின் அதிபதியான புதன் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. உத்தியோக ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்காலத்தை பற்றிய அச்சம் முற்றிலுமாக இந்த தருணத்தில் விலகக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க போறீங்க. எனவேதான் மிக சிறப்பான மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தருணமாக குருவின் வக்ர நிவர்த்தி மற்றும் ராசியின் அதிபதியான புதனின் பெயர்ச்சி மிக சிறப்பாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆட்சி பலம் பெற்று 9இல் சனியும் வீற்றிருப்பது புதிய தொழில் துவங்குதல் தொழில் ரீதியாக வருமானத்தை உயர்த்துதல் மற்றும் முதலீடு அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்துதல் போன்ற நல்ல காரியங்களை அபரிவிதமாக மேற்கொள்வதற்கான மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எளிதில் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் இணைந்திருக்கிறார். மோட்சக்காரகரான கேது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராகு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்திருப்பது உறுதியாக
நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் எதிர்பாராத அதிரடியான நன்மைகள் உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். அவருடன் ராகுவும் இணைந்திருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய காரிய தடைகளை விலக்கி துரிதமான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. குறிப்பாக தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் குறைவதோடு மட்டுமல்லாது வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை தினம் தினம் சந்தித்து வரக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அதில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறாருங்க. சுக்கிரனின் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுப்பதோடு முதன்மையான பல நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சியும் பிரம்மாண்டமான யோகத்தையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் ஜென்மத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. செவ்வாய் ஜென்மத்தில் வக்ரகதியில் இருப்பதும் ஒரு வகையில் யோகத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் செவ்வாயினுடைய அமைப்பு பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக வித்யாகரகரான புதன் அஷ்டமத்தை விட்டு விலகினாலும் சூரியன் அஷ்டமத்தில் தான் இருக்கிறார். எனவே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. எதை எடுத்தாலும் அதில் அவசரம் காட்ட வேண்டாம். நிதானத்துடன் பொறுமையுடனும் செய்யுங்க. பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லக்கூடிய வகையில் பதற்றமில்லாமல் ஒரு பணிகளை மேற்கொள்ளும் போது உறுதியாக சூரியன் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்பு இல்லை. இருந்தாலும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் பல பணிகளை திட்டமிடும் போது அதிக கவனமும் மிக முக்கியமாக தேவை. மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிகவும் அபரிவிதமாக 10, 11, 12 ஜென்மம் ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. சந்திரன் உச்சம் பெற்று வலம் வர போகிறார். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய தருணம் குருவும் வக்ர நிவர்த்தி பெறுவது குரு சந்திர யோகத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் விலகுவதோடு வெளியில் சொல்ல முடியாத அவமானம் அனுபவித்தது போதும் அவை விலகக்கூடிய மிக சிறப்பான தருணமாகவும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இனிமையான நேரமாகவும் உறுதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.